Hey guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிட் டவுன் வீடியோ நான் வந்து போடுறேன். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல மாசங்களா ஈவன் ஒரு லாஸ்ட் 1 இயரா பாத்தீங்கன்னா ரொம்ப ரிக்வெஸ்ட் வந்துட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குளூட்டாத்தயோன் டேப்லெட். இதை வந்து ட்ரிங்கா எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இதனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா, இல்ல எப்படி வந்து இது யூஸ் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. ஸோ நான் ஒரு லாஸ்ட் 10 டேஸா பாத்தீங்கன்னா இந்த சிக் நியூட்ரிக்ஸ்ல இருந்து இந்த க்ளோ டேப்லெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது L-glutathione பிளஸ் விட்டமின் சி இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்கை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இது எப்படி யூஸ் பண்ணுவோம், உண்மையாவே இது ஒர்க் ஆகுமா, இதை நாங்க யூஸ் பண்ணா ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பியூட்டி அண்ட் கேர்லி ரிலேட்டட் வீடியோஸ் இன்னும் உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டை பத்தி பார்க்கலாம். டார்க் சர்க்கிள்ஸ் ஆகட்டும், இல்ல டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, அங்கங்க பிக்மெண்டேஷன் இருக்கு, அன்ஈவன் ஸ்கின் டோனா இருக்கு, இல்ல என்னுடைய ஸ்கின் டோன் வந்து இதுவே கிடையாது, ரொம்ப நல்லா இருந்தது, ஆனா இப்பெல்லாம் ரொம்ப டேனா இருக்கு, அன்ஈவனா இருக்கு, என்னோட ஸ்கின் பாக்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின்னை வந்து உங்களோட நேச்சுரல் க்ளோவை வந்து ரீடைன் பண்ணி உங்களோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டா தெரியறதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேப்லெட் ஃபார்ம்ல தான் வரும். பட் டேப்லெட்டா நம்ம கன்சியூம் பண்ண போறது கிடையாது, டைரக்டா அப்படி கன்சியூம் பண்ணவும் கூடாது. இது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி கிளாஸ்ல வந்து தண்ணி 250 ml ஆஃப் வாட்டர் எடுத்துட்டு அதுல வந்து ஒரு டேப்லெட் நீங்க போட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு ட்ரிங்க் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த ட்ரிங்கை வந்து நம்ம கன்சியூம் பண்ணோம். நீங்க பாத்தீங்கன்னா the drink is ready. ஸோ இதை கன்சியூம் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம குடிக்க ஆரம்பிச்ச போது லைட்டா ஒரு ஃபிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், மற்றபடி எதுவுமே வந்து தெரியாது. ஸோ தாராளமா நீங்க வந்து இதை கன்சியூம் பண்ணலாம். கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஒரு ட்ரிங்க். ஸோ யூ கேன் கன்சியூம் இட். கண்டிப்பா வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மீல் தான் வந்து கன்சியூம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்ல வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸோ இன்சைட்ல இருந்து நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படிங்கும் போது அது வந்து ரொம்ப நாளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். வெளியில போடுற பேக் மாதிரி, இல்லைன்னா வெளியில நம்ம யூஸ் பண்ற எந்த ஒரு மாஸ்க் ஒரு என்ன சொல்றது பீல் ஆஃப் மாஸ்க் அந்த மாதிரி பலது யூஸ் பண்றோம், ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றோம், இந்த மாதிரி இல்லாம நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ஒரு லாங் டேர்முக்கு அந்த ரிசல்ட் இருக்கும். பட் தி திங் இஸ் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ அப்படின்னு சொல்ற மாதிரி எப்பவுமே ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணணும், பிரேக் விட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது மட்டும் தான் ஒரு விஷயம். ஸோ இதை பத்தி நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க, இது யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே வரவே கிடையாது, நோ சைட் எஃபெக்ட்ஸ் அட் ஆல். ஸோ இது வந்து அதுதான் வந்து உண்மை, சரியா? பலரும் பாத்தீங்க அப்படின்னா இதை கன்சியூம் பண்ணிட்டு வேற ஏதோ ஒரு ரீசன்னால சைட் எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். பட் இதனால சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வராது. அண்ட் இட்ஸ் குட் ஃபார் அவர் கட் ஹெல்த் ஆல்சோ, சரியா? நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு, நம்மளோட டைஜஷனை மெயின்டைன் பண்றதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை பத்தி என்னெல்லாம் உங்களுக்கு தெரியணுமோ எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க இது எப்படி வந்து நம்ம ரெகுலரா கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல வெயில் ஆரம்பிச்சிருச்சு, நல்லா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெகுலரா பாத்தீங்கன்னா வெயில போயிட்டு வரும்போது டேன் ஆயிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து டேன் ரிமூவ் பண்ண அது எகெயின் டேன் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்சைட்ல இருந்து ஒரு க்ளோ கிடைச்சதுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதை நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம், ரொம்பவே சூப்பர் எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து உங்க ஃபேஸ்ல மட்டும் கிடையாது கைஸ், எல்லாம் அந்த ஃபேஸ் பேக் எவ்ரிதிங் பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ஃபேஸ் மட்டும் தான். பட் வந்து இந்த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் பாடியை ஃபோக்கஸ் பண்ணுது. நாட் ஓன்லி ஃபேஸ் பட் எல்லா பாடியில இருக்க ஃபுல் ஸ்கின் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், டார்க்னஸ், அன்ஈவன் ஸ்கின் டோன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஈவன் ஸ்கின் டோனா மாத்தி நல்ல பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு, ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணலாம். அண்ட் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.